காப்பியம் அப்படின்னு சொன்னோம்னா வீரயுகத்திற்கு பின் சங்ககால இலக்கியத்திற்கு பின் தோன்றிய காலம், வீரயுக காலம்னு சொல்லக்கூடிய சங்ககால இலக்கியத்திற்கு பின் தோன்றிய காலம் தான் காப்பிய காலம். அதாவது சங்க மருவிய காலத்தில் சமண சமயமும் பௌத்த சமயமும் நம்மளுடைய தமிழகத்தில் அல்லது சங்க இலக்கியத்திற்கு பின் வேரூன்றிய காலத்தில் இந்த காப்பியங்கள் வளர்ச்சி பெற்றன. காப்பியம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்னா கதை, நீண்ட கதைகளை சொல்கின்றதை தான் நம்ம காப்பியம் சொல்றோம். ஆனா காப்பியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தொடர்நிலை செய்யுள் வடிவில் இருந்தது. செய்தியையும் கதையையும் இணைத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அல்லது தெய்வத்தினுடைய வாழ்க்கையை சொல்கின்ற நிலையை தான் நம்ம காப்பியம்னு படிச்சோம். ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் இலக்கிய காப்பியங்கள்ல பார்க்கும்போது ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்ற இரண்டு வகையை நம்மளால பார்க்க முடியுது. அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை சொல்கின்ற இந்த காப்பியங்கள்ல நீண்ட கதைகளை நம்ம பார்க்க முடியுது. அதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எது ஐம்பெருங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் எதை சொல்கின்றன என்பதுதான் இன்னைக்கு நீதி ஆக்டிவிட்டி. அறம், பொருள், இன்பம், வீடு, பேறு ஆகிய முத்துப்பொருட்களை கொண்டு ஒப்பற்ற தலைவனையும் பற்றி பாடப்படும் பெரும் கதைப்பாடல்கள் காப்பியம் எனப்படும். இதை இரண்டு வகைப்படும்: ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவகசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஐஞ்சிறுகாப்பியங்கள் உதயகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சூளாமணி, நீலகேசி. தேங்க்யூ. சிலப்பதிகாரம் தமிழ் இலக்கியத்தின் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். நமக்கு தமிழ காப்பியம் என்று சொன்ன உடனே முதலில் நினைவுக்கு வருவது சிலப்பதிகாரம். இது 3 காண்டங்களை உடையது. புகார் காண்டம், வஞ்சி காண்டம், மதுரை காண்டம். இதில் 3 முக்கிய கதாபாத்திரங்கள் உள்ளன. கண்ணகி, கோவலன், மாதவி. கண்ணகி முக்கிய பெண் கதாபாத்திரமாக கருதப்படுகிறார். பெண்களின் வலிமை, பண்பாடு, நீதி போன்றவற்றை சிலப்பதிகாரம் மிகவும் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது. நன்றி. தமிழ் இலக்கியத்துல பௌத்த காவியத்துல முக்கியமான ஒன்று. இப்போ மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். கோவலன் இருந்த பிறகு மாதவி எப்படி திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லாம இருந்தாலும் அதே மாதிரி மணிமேகலையும் திருமண வாழ்க்கையில விருப்பம் இல்லாம இருக்கா. ஆனா சோழ தேசத்து இளவரசன் உதயகுமாரன் மணிமேகலையை காதலிக்கிறான். ஆனால் மணிமேகலைக்கு திருமணம் பண்ண விருப்பம் இல்லை. இப்ப உதயகுமாரன் அவனை தொடர்ந்து காதலித்ததுனால் மணிமேகலா தேவி என்ற ஒரு தெய்வம் மணிமேகலைக்கு உதவி செய்யறாங்க. அவளை மணிப்பல்லவம் அப்படின்ற ஒரு தீவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க மணிமேகலைக்கு அமுத சுரபின்ற ஒரு பாத்திரம் கிடைக்குது. அதுல உணவு வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு அவ மக்களுக்கு பசி தீர்க்கிறா. அப்புறம் நடந்த ஒரு சம்பவத்தினால் உதயகுமாரனும் உயிரிழக்கிறான். இதனால உலக வாழ்க்கை நிலையின்மை என்பதை மணிமேகலை உணர்கிறாள். இப்போ மணிமேகலை கதை கூறுவது என்னன்னா கருணை, தர்மம், பசி தீர்க்குதல். இதெல்லாம் மணிமேகலை கதை கூறுவது. நன்றி. சீவகசிந்தாமணி காப்பியத்தின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். சீவகசிந்தாமணி காப்பியத்தில் சீவகன் ஒரு வீரன். அவனை பற்றி சொல்கிறாங்க. அவர் சிவகன் ஒரு அரசகுமாரன். சீவகன் ஒரு அரசகுமாரன். அவன் பிறந்தது பல சிக்கல்களை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் அவன் அழகுல, வீரத்தில், அப்புறம் அறிவில் புகழ் பெற்றவனாக இருக்கிறான்னா. அதுக்கப்புறம் அவன் பல அரசர்களோட சண்டையிட்டு போட்டியில் வென்று பல நாட்டுகளை ஆட்சி செய்திருக்கிறான். அதுக்கப்புறம் பல பெண்களை திருமணம் செஞ்சு அரச வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கிறான். இறுதியாக உலக வாழ்க்கையை நிலையற்றது என்பதை உணர்ந்து சமண துறவியாக புத்தி அளித்தார். குண்டலகேசி தமிழ் இலக்கிய காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்றாகும். இதன் ஆசிரியர் நாதகுந்தர் என்று கூறப்படுகிறார். குண்டலகேசி ஒரு செல்வத்தை கொண்டதை சேர்ந்த ஒரு அழகிய பெண். ஒரு நாள் ஒரு கல்வனை காதலித்து திருமணம் செய்கிறாள். பின்னர் அவள் சொத்துக்கு ஆசைப்பட்டு அவளை கொலை முயற்சிக்கிறான். இதை அறிந்த குண்டலகேசி புத்திசாலித்தனமாக அவனை முதலில் மலையிலிருந்து தள்ளிவிட்டு கொன்று விடுகிறான். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவள் துறவி வாழ்க்கையை மேற்கொள்கிறாள். வாழ்க்கையின் உண்மைகளை அறிந்து துறவி வாழ்க்கையை மேற்கொள்கிறாள். வளையாபதி என்பது தமிழ் இலக்கிய 5 காப்பியங்களில் ஒன்றாகும். காப்பியம் மைனா சமய கருத்துக்களை எடுத்துக்கொண்டு இன்னும் முழுமையாக கிடைக்கப்படவில்லை. சில வாழ்வுகள் மட்டுமே கிடைக்கின்றன. இதில் மனித வாழ்க்கை, அறநெறி மற்றும் மனிதனின் ஒழுக்கம் போன்றவற்றை குறிப்பிடுகிறது. காப்பியம் அதாவது அறநெறி கருத்துக்களை
காப்புரிமையோடு காத்து மக்களுக்கு சொல்கின்ற ஒரு கதை நீண்ட செய்யுள் வடிவில் அமைந்த காப்பியங்களாக நாம் பார்க்கிறோம். இந்த காப்பியங்கள் அறக்கருத்துக்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன. காப்பிய கால வகைகள் கதைகளை சொல்வதோடு கதைகள் மூலமாக மக்களுக்கு அறக்கருத்துக்களை சொல்லியது என்பதை அறிய முடிகிறது. அறப்பொருள் இன்பம் வீடு என்ற நிலையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ஈட்டிய பொருளை எவ்வாறு செலவழித்து அவன் இன்பத்தை அனுபவிக்கிறான், அதைத் தொடர்ந்து அவன் அறநெறியோடு செயல்பட்டு இறுதியில் வீடு பெற்றை அறிவதற்கு வழிவகைகளை இந்த காப்பியங்கள் காட்டுகிறது. நன்றி.